மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். கரூர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருது ஒன்று விஜய், இன்னொன்று 41 பேர் மரணங்கள். இது வரைக்கும் நம்மளால் மறக்க முடியல, அவ்வளோ பெரிய சம்பவம். இந்த சம்பவம் ஏன் இப்போ நம்ம பேசுகிறோன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா சிபிஐ வந்து விசாரிச்சுட்ருக்கு. இப்போ இந்த விசாரணை வந்து தீவிரமடைஞ்சிருக்கு, முக்கியமான தகவல்கள் இப்போ வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களே, தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது. அது என்னன்றது மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம டெய்லி இந்த அரசியலில் நடக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வீடியோஸ் போடுவோம் இந்த சேனலில். ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த 41 பேர் மரணங்கள். இந்த மரணங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ நாட்டுக்கோசரம் போராட்டத்தில் இறங்கி வந்து மரணங்கள் ஆகலை. இது வந்து ஒரு நடிகரை போய் பார்க்க தான் வந்து இந்த 41 பேர் மரணங்கள் வந்து நடந்திருக்கு. அதில் 10 குழந்தைகள் வரை இறந்திருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லலாம். இது வந்து இப்போ வந்து இந்த சமூக விசாரணையில் இருக்குது. இப்போ இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதாவது டெல்லியில் இருக்க ஹெட் ஆஃபீஸ், சிபிஐ ஹெட் ஆஃபீஸில் வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது, ஆனாலும் வந்து அவங்க டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க. தாவேக்காவுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பொறுப்பில் இருக்கிற புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அண்ட் சிடி நிர்மல் குமார், இவங்க 3 பேரை வந்து டெல்லி சிபிஐ ஹெட் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுவும் 3 நாள் வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. தீவிரமான விசாரணை. அதுவும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க 3 பேருக்கும். அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு ஒன்றா உட்கார வச்சு வந்து விசாரிச்சிருக்காங்க, தனித்தனியாக உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுவும் வந்து கேள்விகள், கிடுக்குபடியான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களால் பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்காங்க இவங்க. அதுவும் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி சொல்கிறாங்களா பதில், இல்லைன்னா தனித்தனியாக சொல்கிறாங்களா, அதாவது ஒருத்தவங்க ஒரு மாதிரியாக சொல்கிறாங்களான்னு வந்து அது எல்லாமே வந்து நோட் பண்ணியிருக்காங்க சிபிஐ. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பதில் வந்து எதுவுமே வந்து ஒன்றா சொல்லலை, மாற்றி பேசியிருக்காங்க அங்கே போய் சிபிஐ கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வந்து பழியை போட்டுக்கிறாங்க. அது யார் பொறுப்பா அப்படின்னு கேட்கும்போது புஷியானந்த் என்ன சொல்கிறாரு, ஆதவ் அர்ஜுன் மேலே வந்து இப்போ தூக்கி போடுறாரு. ஆதவ் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா சிடி நிர்மல் தூக்கி போடுறாரு. இதெல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். இது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க கேட்ட கிடுக்குனான கேள்விகளாக இருந்தது. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, விஜய் ஏன் லேட்டாக வந்தார், ஏன் வந்து 12 மணிக்கு நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க, ஏன் இந்த கூட்டம் அவ்வளோ சேர்ந்துச்சு, சரி கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறமா ஏன் நீங்கள் வந்து உள்ளே வந்து திரும்பி போனீங்க, காவல்துறை சொல்லி வந்து கேட்காம உள்ளே போனீங்கன்ற பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களால பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்காங்க. அதே சமயம் வந்து இவங்க பக்கத்துடைய, அதாவது இவங்க பக்கத்துடைய குற்றச்சாட்டு, அதாவது ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி அரசுக்கு இவங்க குற்றச்சாட்டை வச்சாங்களே, அது வந்து இவங்க வச்சு அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து சிபிஐ தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்ட ஆதாரம் இல்லாமல் வந்து திணறி, அதாவது திணறிக்காங்க அப்படியே, ஏன்னா ஆதாரங்கள் இல்லாததுனால. இந்த வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு வந்து சந்தேகம் வந்து அதிகமாகிடுச்சு. சரி, இப்போ இன்னொரு ஏதாவது ஹை விட்னஸ் ஏதாவது வந்து கிடைக்காதான்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், தாவேக்கா கட்சிக்கு பஸ் ஒன்று இருக்குது. அது பஸ்ஸில் வந்து டிரைவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா டிரைவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா டிரைவர் தான் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அதாவது என்ன எதனால் வந்து நம்ம விஜய் அவர்கள் லேட்டாக வந்தார், பஸ்ஸையும் கூட்டத்துக்குள்ளே போச்சு, யார் சொல்லி வந்து பஸ்ஸை வந்து கேட்காம உள்ள கொண்டு போனாங்க, காவல்துறை சொல்லியும், இந்த பல விஷயங்கள் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த டிரைவரை கூப்பிட்டு என்ன விசாரிச்சிருக்காங்க. அவரால் வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்காரு. ஏன்னா எங்கே நம்ம உண்மையை சொல்லிடுவோம், மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி திணறி இருக்காரு, பயந்துருக்காரு. அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா, ஆதவ் அர்ஜுனா இவர் கேள்வி கேட்கும்போது அவர் டிரைவர் பதில் சொல்ல முடியாமல் ஆதவ் அர்ஜுனா உள்ளே குறுக்கிட்டு அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இது பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்து எழும்பிருக்கு சிபிஐக்கு அதிகாரிகள் பார்த்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே வந்து கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அங்கே போய் அவர் போய் வந்து பயந்துருக்காரு, திணறி இருக்காரு. அந்த சமயத்தில் தான் வந்து ஆதவ் அர்ஜுனா உள்ளே குறுக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து அவங்க சிபிஐ அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் விசாரணை எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோ மூலியமாக, ஆடியோ மூலியமாக எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, பஸ்ஸில் இருக்க சிசிடிவி கேமராவும் வந்து அதுவும் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இது இன்னொரு பக்கம் அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரூருடைய மாவட்ட, அதாவது தாவேக்காவுடைய கரூருடைய மாவட்ட செயலாளர் கூப்பிட்டும் அவருக்கும் விசாரிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக
மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர், அப்புறமா டிஜிபி, அதுக்கப்புறமா டிஎஸ்பி, இவங்களுக்கு எல்லோரும் வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா திரட்டி வீடியோ அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து சப்மிட் சிபிஐ அதிகாரிகிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க எல்லா ஆதாரங்களும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இங்கே என்னென்னா இவங்க இந்த அரசு தரப்புலேருந்து வந்து ஆதாரங்களை வந்து சப்மிட் பண்ணியாச்சு. பட் ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தாவேகா கட்சி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதாரங்கள் இல்லாமல் வந்து கொடுக்க முடியாமல் திணறிருக்காங்க. இப்போ தான் இந்த இடத்துல தான் வந்து தாவேகா மாட்டிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு இந்த விசாரணையில், இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே போய் முடியும்னா, நமக்கு வழக்கமாக தெரியும் இந்த சிபிஐ விசாரணை தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்சியை பிடிக்கணும் முதலமைச்சர் பல கனவுகளோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய பி டீம் அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. ஏன் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் விமர்சனம் பார்த்தீங்கன்னா திமுக மேலே கடுமையான விமர்சனம் எதுக்கு எடுத்தாலும் திமுக. ஆனால் பாஜக வந்து விமர்சனம் அங்கேயும் இங்கேயோ ஒரு சில இடத்துல தான் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கரூர் விஷயத்துக்கு அப்புறமா அந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா வந்து என்ன சிபிஐ இந்த கேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க வெளியில் வந்து திரும்பி வந்து திமுக மேலே தான் பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் பாஜக பேர் குறிப்பிடலை. ஒரு இடத்துல கூட பாஜக மேலே விமர்சனம் வைக்கல, பாஜகவுடைய பேரும் குறிப்பிடலை. இதனால தான் பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா பாஜகவுடைய பி டீம் தான் தாவேகா அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க தனிச்சு நிற்பாங்க அப்படின்றது தொடர்ந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த விசாரணை வந்து தீவிரமடையுது. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுலேருந்து லாக் ஆகிட்டாங்க தான், மாட்டிக்கிட்டாங்க தான் சொல்லுவோம். இது வந்து இதுலேருந்து வெளியில் வரணும்னா இவங்க வந்து ஒன்று அதிமுக கூட்டணிக்குள்ளே போனால், இல்லை என்டிஏ கூட்டணி. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவும் சரி இந்த பாஜக ரெண்டு பேரும் வந்து எப்படியா தாவேகா உள்ளே வராதா அப்படின்றது, கூட்டணிக்குள்ளே வராதான்னு அது உள்ளே வந்து கொண்டு வந்துடும் சரி ரெடியாக இருக்கிறாங்க. இது வந்து வைத்து வந்து இங்கே என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால், அதிமுக கூட்டணிக்குள்ளே போனால் இவங்க வந்து இதிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா இவங்க வந்து என்ன ஆகுனா இது வந்து தொடர்ந்து நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் அப்படின்னு சொன்னால் இந்த விசாரணை தீவிரமடையும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் சட்டப்படியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். முக்கியமாக இப்போ என்னன்னா இன்னொரு முக்கியமான தகவல்கள் போய்கிட்டு இருக்கு சிபிஐலேருந்து. அதாவது இதெல்லாமே வந்து இவங்க விசாரிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா அதாவது இந்த சிபிஐ வந்து சமன் அனுப்புறதுக்கு வாய்ப்பு உள்ளது. விஜய் அவர்களுக்கு சமன் அனுப்புறது வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் சிபிஐயோட ஹெட் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு விஜய் அவர்களுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் தகவல் போய்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போதுக்கு நான் விசாரணையுடைய தகவல் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்கன்னா இதுலேருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் போய்கிட்டு அரசியலில். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இவங்க தனிச்சு நின்றாங்கன்னா இந்த விசாரணை தீவிரமடையும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி போகிற போக்கில் இப்போ இது ஈத்து பார்க்கும்போது என்ன இப்போ அரசியலில் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவங்க கூட்டணிக்குள்ளே இந்தியா கூட்டணிக்குள்ளே அதிமுக கூட்டணி போயிடுவாங்க அப்படின்றது சொல்லி பேசும் பொருளாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் தாவேகா கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது. ஏற்கனவே தெரியும் இந்த பொறுப்பு ஏதாவது இதில் உள்ள யாருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை எதிர்த்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க சில தாவேகா கட்சியினர். ஏற்கனவே அஜிதா அவங்க வந்து ஒரு விஜயை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சம்பவம் மாறிடுச்சு தாவேகா கட்சிக்குள்ளே. இன்னொரு சம்பவம் சில பேர் என்ன பண்ணீங்கன்னா தாவேகா கட்சியினர் செங்கோட்டையனை வந்து எதிர்த்து வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியூரில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்களா இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி போராட்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து இப்போ ரொம்ப வருஷமாக வந்து விஜயுடைய அந்த மன்றத்தில் வந்து நிறைய ரொம்ப வருஷமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நமக்கு ஏன் கொடுக்கல முக்கியமான பொறுப்புன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து இவங்க போராட்டத்தில் இறங்கி வாக்குவாதம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் புஷ்யானந்த் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். அதாவது எங்கள் கட்சி எப்படிப்பட்ட கட்சினா நம்ம வந்து சாதாரண மக்களுக்கு பதவி கொடுப்போம். அதாவது சைக்கிளில் போகிறவருக்கு இந்த போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் வந்து ஒரு பதவி கொடுப்போம், சாதாரண மக்களுக்கு தான் பதவி கொடுப்போம் சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையிலே பார்த்தா அவர் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கட்சி அதுதான் இல்லை. ஏன்னா ஒரிஜினா விசிகாவில் வந்தவர் செங்கோட்டையன் அதிமுக. ஏன்னா சமீபத்தில் நாஞ்சில் சம்பத்தை சேர்ந்திருப்பார். அவர் திமுகவுடைய பேச்சாளர். ஏன் சமீபத்தில் கூட நம்மளுடைய சிடி நிர்மல்குமார் அவரும் பாஜகவுடைய சேர்ந்தவர். இந்த மாதிரி வந்து கட்சியில் பெரிய பெரிய கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அவங்கள சேர்த்து அவங்க முக்கியமான பொறுப்புகள் கொடுக்குறாங்க. ஆனால் கட்சி அந்த மன்றத்தில் வந்து உழைச்சவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதுவுமே
அந்த முக்கியமான பதவிகள் கொடுக்கல. இதுதான் வந்து யதார்த்தமான விஷயம். தாவேக்காவுடைய நிலைமை இதுதான். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் நிலைமை நினச்சா தான் நம்ம பாவமாக இருக்குது. அவர் அதிமுகவில் இவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தார். ஆனால் இப்போ தாவேக்காக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது அவருக்கு. இனிமேல் தான் போக போக செங்கோட்டையனுக்கு தெரியும்னா அவர் வந்து ஏதோ சினிமா மூவி, அதாவது சினிமா விமர்சகராக மாறிட்டார். அதாவது ஜனநாயக ஆடியோ லன்ச்சு வந்து வெற்றிகரமாக நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் இந்த ஜனநாயகன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றது பேசிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ அதான் இந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு வரார். இப்போது தாவேக்கா கட்சிக்குள்ளே சேர்ந்ததுக்கு அப்புறமா அதாவது அவர் ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அவர் ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருந்தார். அதை விட்டுட்டு எல்லாமே வந்து இப்போ தாவேக்கா, அதாவது கட்சியிலேருந்து வெளியே அமைச்சிட்டாங்க. அது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணார், ஒன்றுமே புரியாமல் அவருக்கு திரும்பி கட்சிக்குள்ளே சேர்த்துப்பாங்க நினச்சார் அதிமுக. ஆனால் அவர் வழி இல்லாமல் தாவேக்காக்குள்ளே வந்து சேர்ந்தார். ஆனால் தாவேக்கா கட்சி பார்த்திங்கன்னா முக்கியமாக தாவேக்காவில் வந்தார். அவர் மொத்தமாக மாறிட்டார். இப்போ போக போக திரும்பி எதனால் நாங்கள் தாவேக்காவில் சேர்ந்தோம், தேவையில்லாமல் வந்துட்டோம்னு சொல்லி அவருக்கே போக தான் புரியும். இப்போயே புரிஞ்சிருக்கோம், போக போக புரியும். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேக்கா கட்சி பார்த்திங்கன்னா அவங்களுடைய உலகமே தனி உலகம். அதாவது இங்கே சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு, கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகளை போய்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியா, ஆனால் தாவேக்கா கட்சியுடைய தொண்டர்களும் சரி, முக்கியமாக விஜய் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஹைப் ஏற்றி வச்சுருக்காங்க. 2026 நம்ம விஜய் அவர்கள் தான் சிஎம். என்ன ஆனாலும் சரி விஜய் அவர்கள் இப்போ விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் வெளியிலே வர மாட்டாங்க, ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறதுக்கு எப்படிங்க சிஎம் அப்படின்னு கேட்டால், அவர் வரலைன்னா கூட பரவாயில்ல, வீட்டிலே இருந்தாலே பரவாயில்ல, அவர் வீட்டில் இருந்தாலே ஓகே தான், வீட்டிலே இருந்துக்கிட்டோம், அவர் அறிக்கை விட்டாலே போதும், அவர் தான் சிஎம், அவர் கண் அசைச்சாலே போதும், அவர் தான் சிஎம், அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கவே தேவையில்லைங்க, அவர் அறிக்கை விட்டாவே போதும், ஒரு வீடியோ போட்டாலே போதும், அவ்வளோ ட்ரெண்ட் ஆகும், அவ்வளோ பேசும் பொருளாக மாறுங்க, உலகம் முழுக்க அவருக்கு ரசிகர் இருக்கிறாங்க, அவர் தாங்க சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஹைப்பு, அவ்வளோ பில்டப் விஜய்க்கு, பயங்கர பில்டப். அவர் அதுவும் வாக்கு சதவீதம்லாம் கேட்டால் அந்த அளவுக்கு இருக்குது கேட்குறதுக்கு. அதாவது ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது 10%, 15, 20, 25, 30, இப்போ என்னடா 50% வாக்கு வாங்க போகிறாரு. அவருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கு, அவ்வளோ சப்போர்ட் அப்படின்ற சோஷியல் மீடியா, யூடியூப் அப்படின்ற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப் பில்டப் ஏற்றி வச்சுருக்காங்க விஜய் அவர்களுக்கு 50% அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னா ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது. ஏன்னா களத்திலே இல்லை, தலைவர்லேருந்து தொண்டர்கள் கட்சியிலேருந்து களத்திலே இல்லை. அப்பப்போ ஒரு வாட்டி வர்றது, ஏதாவது ஒரு பிரச்சாரம், ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் போடுறது, பேசுகிறது, விமர்சனம். அதுவும் திமுக வண்டி தான் விமர்சனம் பண்ணுவாங்க, மற்ற யாரையும் தொட மாட்டாங்க, கேட்டால் போயிடுவாங்க. ஒன்று அது இல்லாமல் இவங்களுடைய பில்டப் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா என்ன பில்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று திமுக, இன்னொன்று டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற. மற்றபடி அதிமுக கணக்கிலே எடுக்கிறது இல்லை, அதிமுகவே கணக்கிலே எடுக்கிறதே, நாம் தமிழர் கட்சியை அவங்க பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்னா அவங்க வந்து 8% வாக்கு வச்சுருக்காங்க, ஆனாலும் கணக்கிலே எடுக்கிறது இல்லை. அதிமுகவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, 2 பேர் தான் போட்டி. இவர் தான், அதாவது அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதாவது களத்தில் நம்ம உண்மையான எதிர்கட்சி, களத்தில் நம்ம வந்து ஈடு கொடுத்து நம்ம வந்து எதிர்கட்சியாக இருக்கிறது நாங்கள் தான், திமுக எதிர்கட்சி இருக்கிறது நாங்கள் தான், தாவேக்கா தான் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி கட்சி அது மாதிரி இருக்கானா சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது அந்த கட்சிக்கு. அது ஒன்றி சொல்லலாம், ரீல்ஸ் போடுறதுல பயங்கரமாக இருக்குது தாவேக்கா கட்சி. அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல கம்பு சூத்துறாங்கன்னு தான் சொல்லும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறது பயங்கரமாக இருக்காங்க, அதில் வந்து டாப்பில் இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை வச்சு ரீல்ஸ் போடுறது, அந்த சிஎம் பதவியில் காட்டுற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது சோஷியல் மீடியா நல்லா கம்பு சுற்றுறாங்க. மற்றபடி உண்மையான ஒரு அரசியலை பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கே இல்லை. இந்த கட்சியை பார்க்கும்போது வந்து ஃபீல்டு ஒர்க்கு இல்லாமல் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இவங்களோட உண்மையிலே நிலவரம் என்னென்னா, சமீபத்தில் கூட திமுகவுடைய அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருப்பார் இந்த தாவேக்கா கட்சி பற்றி. அதாவது தாவேக்கா கட்சி ஒரு பால்வாடி கட்சிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் நம்ம ஒன்றும் சொல்லணும், இந்த தாவேக்கா கட்சி ஒரு பால்வாடி கட்சி தான் இருக்குது, ஒன்றும் வளரவே இல்லை 2.5 வருஷத்தில். அந்த பால்வாடி கட்சி தான், இதை வச்சு தான் அவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க. 2026 தெரியும் தாவேக்கா கட்சியோடைய வாக்கு சதவீதம் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் போக பார்க்க போகிறீங்க. இந்த பால்வாடி கட்சிக்கு அந்த வாக்கு சதவீதம் தான் கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபீல்டு ஒர்க்கே இல்லை. அது இல்லாமல் இப்போ இந்த விசாரணை வேறு போய்கிட்டு இருக்கீங்க. தனிச்சு இருந்தாலே இந்த வாக்கு சதவீதம் தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த தாவேக்கா கட்சிக்குள்ளே. சரி, அடுத்தடுத்த அரசியல் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம் மக்களே. ஸோ மக்களே, இந்த
தாவேகா கட்சியுடைய விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவேகா கட்சியுடைய அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அதாவது ஒரு பால்வாடி கட்சியாக இருக்கா, இல்லை இந்த கட்சியுடைய அரசியல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே. ஸோ மக்களே, நம்ம தொடர்ந்து அரசியலில் நம்ம அடுத்தடுத்த நிகழ்வு என்ன நடக்குது பேசலாம் மக்களே. ஸோ தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.